நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆளவந்தார் பார்க்கலாம். இன்றைக்கி ஆளவந்தார் ஸ்ரீரங்கத்தில் நிறைய சிஷ்யர்கள் சேர்த்துட்டு நிறைய சிஷ்யர்களோட நிறைய கிரந்தங்கள்லாம் எழுதினார். முதல்ல கீதை கேட்டதுனால கீதைக்கு ஒரு நல்ல விளக்கமான உரை எழுதினார். நல்ல கொஞ்சம் ஷார்ட்டாக இவ்வளோதான் எழுதுகிற மாதிரி ஒரு 32 ஸ்லோகத்தோட ஷார்ட்டாக எழுதினார். அதுக்கு ஒரு விரிவுரை எழுதினார். அந்த மாதிரி நிறைய கிரந்தங்கள்லாம் சாதித்தார். சோஸ்திரங்கள்ங்கிறது ஃபஸ்ட்டு ஆளவந்தார் சாதித்தது தான். சோஸ்திர ரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் தான் நிறையா ஸ்லோகங்கள் எல்லாம் வந்தது. அர்த்த ஆச்சாரியர்கள்லாம் இந்த மாதிரி ஸ்ரீரங்கத்திலேருந்து நிறைய கிரந்தங்கள் சாதிச்சுட்டு எல்லாருக்கும் நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு எம்பெருமான அனுபவிச்சுட்டு ஆளவந்தார் வந்துட்டே இருந்தது. காலம் பார்த்தா வயசாகிடுத்து ஆளவந்தாருக்கு. அடுத்த இந்த குரு பரம்பரையில் அடுத்த ஆச்சாரியன் யாரை உட்கார வைக்கணுங்கிறது அவருக்கு ஒரு டியூட்டி இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணார், அடுத்த ஆச்சாரியன் யாருன்னு தேட போச்சு. அவருடைய ஆசிரமத்தில் ஒரு விக்கிரகம் ஒன்று இருக்குது. பவிஷ்யத் ஆச்சாரிய விக்கிரகம்னு பேர் அதுக்கு. அந்த ஆச்சாரியன் தான் அடுத்தவர்னு சொல்லி பரம்பரையாக சொல்லின்னு வந்திருக்காவா குருலாம். அதனால் அவர் யாருன்னு தேட ஆரம்பித்தார். அப்பையிலேருந்து அவருக்கு ஒன்றும் விளக்கமாக தெரியல. எல்லாத்துக்கும் விளக்கம் வேணும் அப்படின்னா காஞ்சி தேவ பெருமாள்கிட்ட போய் கேட்கணும். அவர் எல்லாத்துக்குமே எல்லா பிரச்சனைகளுக்கும் சால்வேஷன் காஞ்சி தேவ பெருமாள்கிட்ட கிடைக்கும் நமக்கு எப்போ போனாலும் அப்படின்றதுனால ஆளவந்தார் என்ன பண்ணார், காஞ்சிபுரம் போனார். முதல்ல போனோடனே பெருமாளை சேவிக்கலை, பிரதர்ஷனமாக பெருமாள் சேவிக்க போனார். அங்கே போயிட்டே இருக்கிறச்சே திருக்கச்சி நம்பிகள் கூட தான் போகிறச்சே. திருக்கச்சி நம்பிகளோட பிரதட்சணமாக போகிறச்சே அந்த கரியமாணிக்க பெருமாள் சன்னதின்னு இருக்குது. அது எங்கே இருக்குன்னா, அந்த பள்ளி பார்ப்போம் இல்லையா காஞ்சிபுரத்தில், அந்த பள்ளிக்கு முன்னாடி அந்த சன்னதி அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துக்கிட்ட ராமானுஜர் பாடம் படிச்சுன்னு இருக்கார். அப்போ படிக்கிறச்சே ஆளவந்தார் அங்கே இளையாழ்வான்னு சொல்லிட்டு ராமானுஜரோட பேர். இளையாழ்வானை பார்த்துட்டு இவர்கிட்ட கேட்குறார் யார் அவர் அப்படி சொல்லிட்டு, அங்கே உயரமாக இருக்கார், அவர் யாருன்னு கேட்குறார். அவர் தான் சொல்கிறார் அவர் இளையாழ்வான், அவர்கிட்ட பாடம் படிச்சுட்டு இருக்காருன்னு. அந்த இளையாழ்வானை பார்த்த உடனேயும் அங்கே ஆசிரமத்தில் இருக்கிற விக்கிரகத்தையும் அதையும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்தா அவர் தான் அந்த விக்கிரகத்தில் இருக்கிற ஆச்சாரியன் தெரிஞ்சுட்டார். அவரை எப்படி ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டின்னு வராருங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.